என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. போன ஜென்மத்துல அவர் இப்ப நாயா பிறந்து அந்த நாய் மனுஷனா பிறந்துச்சு, நாய் மனுஷனா பிறந்து இப்ப கடிச்சிச்சு, கணக்கு சரியா போச்சு. யாருமே கிடைக்கல. இது ஒரு விசேஷம் பாருங்க, அங்க நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தனை மட்டும் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு லிங்க் தானே. அது பாரு அவர் சொல்றாரு பாத்தீங்களா, 2 நாய் இருந்துச்சு, கடிக்காத நாய் கடிச்சிச்சு, கடிக்கிற நாய் கடிக்கல. அப்ப அவங்க 2 பேருக்கு தான் லிங்க். இப்படிதான் விஷயம். விஜய் பெரிய ரவுடி ரோட்ல போயிட்டு இருந்தான், ஒரு கழுத்தடி வந்து செத்தே போயிடும். பெரிய ரவுடி சாலாமா சொல்லு? பெரிய ரவுடி புள்ளத்தடி வந்து சாவலாமா? ஒரு ரத்தம் போறான் கோலான்றான், லாரி அடிச்சு தப்பிச்சு வந்துட்டான்பா. லாரி மாதிரி தப்பிச்சு எவ்வளவு பெருமை. இதெல்லாம் விதி கர்மா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மனசை கெட்டதான் சம் செய்யும். அதாவது ஏற்கனவே நினைவை தான் அதை தூக்கி காட்டுது. மனசோட வேலையை அதுதான் மேக்ஸிமம். இப்ப நீ ஒன்று சொன்னியா அதை திருப்பி சொல்லும், நீ ஒன்று பார்த்தியா அது திருப்பி சொல்லும். இவ்வளவுதான், வேற ஒருத்தர் கேட்டது திருப்பி சொல்லும். அது கெடுக்குது மனசு தான். நீ அந்த மனசு தான் செய்ய வைக்கும், அதுதான் உனக்கு இது பண்ற எல்லாமே. அதுதான் எண்ணத்துல இருந்து உதயமாகுது எல்லாம். எண்ணம் அது பார்க்கும்போது அது எண்ணம் வந்துருதா, அது செய்ய வைக்குதா? நினைவு இருக்கு. நினைவு ஏற்கனவே பார்த்ததுதான் நினைவு. இப்போ நினைவு இல்லை, ராத்திரி கனவு காண்ற, அது நினைவு. அது செயல் பண்ண முடியுமா? ஆனா இப்ப ரோட்ல பார்த்து உடனே செய்ய வைக்குது. ஆமா, கண்ணு ஐம்புலன்கள் வழியா அது உடனே செய்ய வைக்கணும். ஆமா, அது பாத்தீங்கன்னா விதியை தீர்மானிக்கிறது மனமா செய்யலாம். விதி ஏற்கனவே பிக்சடு. கர்மா வினைப்படி கர்மான்றது விதின்றது எல்லாம் பிக்சட், எல்லாம் ஒண்ணுதான். அது தப்பிச்சு போகுது. இப்போ ஒருத்தவனை கல் எடுத்து அடிக்கிறான், கல் அடிக்கிறான்னு தெரிஞ்சா தப்பிச்சுக்கவே, உண்மையில உள்ள தப்பிச்சுக்கல. அந்த மாதிரிதான் மனம் செய்யுது. ஆனா ஒன்னுல மாட்டிக்குது. அதுதான் ஐயா சொல்லுவாரு, தப்பிச்சு போகலாம், ஆனா விதிக்கிட்ட தப்பிக்க முடியாது. அது கடைசி நேரத்தில் விதி ஜெயிச்சிடும். எல்லாத்துக்கும் ஜெயிச்சது விதி தான் கடைசியில் ஜெயிக்குது. அந்த அந்த அதுல இருந்து தப்பிச்சு ஓடி ஒளிரும். கடங்காட்டு ஓடி ஒளிரும் பாரு, அந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு கடங்கார நம்ம பிடிச்சா மாட்டிக்கிறோம். சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலை. சந்திரகலை பாத்தீங்கன்னா பெண்களை குறிக்கும், சூரியகலை பாத்தீங்கன்னா ஆண்கள், சுள்ளி முனி நாடின்றது அக்னிகலை இல்லைங்களா? மூன்றுல பாத்தீங்கன்னா இப்ப திங்கள், புதன், வெள்ளி, இந்த வாரத்தோட 7 நாட்கள்ல 3 நாட்கள் பாத்தீங்கன்னா சந்திர நாடி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய நாடிக்கான நாள் அப்படின்றாங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றது அக்னி, அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கையா இல்ல. அதாவது இப்ப இந்த இடைகளை பின்களை சுழுமனைன்றது இந்த ஒருவருக்குள்ளேங்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளேங்குது. உன் இடது பக்கம் போறா பெண்ணு, வலது பக்கம் போறா ஆணு, நடுவுலுக்கு இது தெய்வக்கலை. அது இதை மூக்கு 1, துவாரம் 2, காத்து 1, 2 பக்கம் சுத்தி ஓடுது. ஒரு பக்கம் போகுது ஹீட்டாகவும், ஒரு பக்கம் போகும்போது கூலிங்கா போகுது. அது ஒரு நேரத்துக்கு போகும்போது அக்னி கலையா மாதிரி சுழுமணிக்கு போகுது. அந்த சுழுமணிக்கு போகும்போது தெய்வத்தன்மை வரையும் எல்லாருக்குள்ளேங்குது. இப்போ இந்த உடல் இந்த பூமியில ஒரு இனப்பெருக்கத்துக்காக ஆண் உடல், பெண் உடல். ஆனா இது இல்லை, உனக்குள்ளேயே பெண்ணுங்குது, பெண்ணுக்குள்ளேயே ஆணுங்குது. அதை எல்லாத்தையும் அதுதான் கடந்து போற நிலைமையில தான் வருது. அப்ப ஆணு கிடையாது பெண்ணு கிடையாது சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த நிலைக்கு போயிட்டு அக்னி கலைக்கு போயிட்டு ஆணு இல்லை பெண்ணு இல்லை. நீ இடைகளையோ பின்களையோ இருக்கும்போது ஆணாவோ பெண்ணாவோ இருக்குப்பாரு. இப்போ இடக்கலை என்பது இடது பக்கம் வரும்போது கூலிங்கா இருக்கும், பெண் தன்மை. வலது பக்கம் பெண்களை அது ஹீட்டா இருக்கும், அது ஆண் தன்மை. அது ரெண்டுமே இல்லாத தெய்வத்தன்மை போறதான் அது சுழுமனையில வரணும். இதை நாம தான் உருவாக்கணும். நம்ம யோகா படத்துல பாத்தீங்கன்னா இடைகலையில தான் போக சொல்றாங்க. சூரியகலையில போனா ஈட்டு தாங்க முடியாது அப்படின்னு இல்ல. அது இப்போ உண்மையா சொல்ல போனா நம்ம இப்போ சூரியகலைக்கு தான் மெயினே. கடைசியில சூரியகலைக்கு போனா மட்டும்தான் கடவுள் தன்மை வரும். நீ பெண்களில் பண்ணா இது இடங்களில் பண்ணா வராது, பெண்களில் பண்ணாதான் வரும். அது கூலிங் உடம்பு, அது ஹீட்டா மாத்தணும். ஹீட்டா மாறும்போது தான் நம்ம அதை தெய்வத்தன்மையை அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாது. மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா அர்ஜுனன் பாத்தீங்கன்னா சந்திரகுல வம்சம், இதுல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கர்ணன் பாத்தீங்கன்னா சூரிய புத்திரன். 2 பேருக்கும் போர் நடக்கும்போது ஆக்ரோஷமா சிறந்த வீரனா கர்ணன் போற்றப்படுறாரு. கடைசியில அவருக்கு மரணம் வந்துருக்கு. ஆனா இப்போ மூலாதார சக்கரத்துல அக்னி இருக்கு, ஜுவாலியா இருக்கு. அந்த அக்னி பஞ்சபூதத்தால உருவாக்கப்படுது. சாப்பிட்றாங்க இல்லையா,
அதுதான் வந்து சுக்கிலமா மாறி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சரி. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல அக்னியா இருந்தா நம்மள காப்பாத்தும். அதே ஆமா. தீய அக்னியா இருந்தா நம்மள காலி பண்ணிடும். அழிச்சிரும், இல்ல ஆமா. கீழே போயிடும். ம். அது உண்மைங்களையா? உண்மைதான். அது அது வந்து இப்ப மூலாதாரத்துல வந்து நீர்ப்புத்த நெருப்புன்ற மாதிரி கம்முனுக்கு அதை இப்ப நம்ம இந்த பயிற்சி பண்றோம்ல, அதை நம்ம ஊதி பெருசு பண்றோம். ஆமா. அது நல்ல அக்னியா தான் மாத்துறோம். மேலே இருக்கிற சாம்பல் தான் அதுக்கு கெட்ட அக்னி, அது வெளியே தள்ளிட்டு இந்த சுத்த பொருளாக்கி தான் மேலே ஏற்றும் போது தான் கடவுள் தன்மை அடையிறது. எல்லாம் அது எல்லாம் நமக்குள்ள நாம செய்யற பயிற்சியோட வேலை. பயிற்சி தான். ஆமா. அந்த பயிற்சி நல்லா பண்ணி நிறைய நடக்கும். மூலியமா நம்ம ஆமா. ஆனா அதுக்கு காத்து இப்ப வந்து இந்த துருத்தி உரதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இந்த கறி போட்டுருவாங்க, நீட்டாக ஒரு பைப் வச்சுவாங்க, ஒன்று அந்த காற்று புசு புசு ஊற்றுவாங்க, இல்லை சக்கரமா சுத்தமாக காற்று போகும்போது தான் அடிக்கும். அந்த காற்றை வச்சு தானே பண்ணுறாங்க, அதை தான் நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம பண்ணுறது அந்த காற்றை வச்சு பண்ணி தான் அதை பண்ணுறோம், நெருப்பு உருவாக்குறோம். அது நெருப்பு ஏற்கனவே இருக்குது. இப்போ சாதாரண நேரம் பெருசாகணும், அது ஊதி ஊதி பண்ணணும் இல்லையா, அந்த ஊதுற வேலை தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அது நல்லா பண்ணால் மற்ற வேலை அது தானாக செய்யும். நம்ம காற்று ஊதுற வேலை தான் நம்மளுக்கு அது மற்ற வந்து அதுவாக செய்யும். நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. கழுத்து கீழே பார்த்தீங்கன்னா சிவனோட நிலை. ஆமாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதி, விசுத்தி. இது பார்த்தீங்கன்னா சக்திக்கோட 7 சக்கரங்கள் இருக்கு மனிதன் உடம்புக்குள்ள. அதே போல விண்ணிலும் 7 லோகங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம இந்த 4-5 லோகங்களை கடக்கும் போது அந்த லோகத்தை அடைய முடியும். இப்போ உடம்புல வந்து நம்ம கடக்கணும் இல்ல சாமி, எல்லாம் இது 7 லோகம் சொல்லிதான் வச்சாங்க. யார் போய் பார்த்தாங்க? யாரும் பார்க்கல. அதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நமக்குள்ள இருக்கிற இப்போ ஒண்ணு இல்ல, நமக்குள்ள இருக்கிற காத்தையே பார்க்க முடியும். இப்ப நமக்குள்ள எவ்வளவோ வெளிக்கிறதுல எவ்வளவு விட்டலாம், நமக்குள்ள நம்ம ஒட்டி உறவார நம்ம வந்து பயிற்சி பண்ணுவோம். அது போய் அடையும் போது பார்த்துக்கலாம். ஐயா பார்த்தாரு, கட்சி வரைக்கும் அது எதுவுமே சொல்ல போயிட்டாரா? ஒரு சில விஷயங்கள் சொல்லலை. அந்த மாதிரி சொல்லலை. அது அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும், உணர்தான் முடியும். உணர்தான். ஆமா. அது அவங்கவுங்க உணர்ந்து இது சொல்ற விஷயம் வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு கண்ணில் காட்ட பொருளா காட்டுறது பிடிக்குது அப்படிக்குதுன்னு, இது அவங்கவுங்கள உணர்ந்து செய்யுது. பயிற்சி நல்லா பண்ணலாம், அது உணரும் போது பார்த்துக்கலாம். களிமண் என்ற உடம்புல ஆமா ஆன்மா வந்து இறைவனா இருக்காரு. ஆமா. அந்த இறைவனோட ரூபத்தை நம்ம மாயை மலம் இருக்கு, மும்மலமும் தடுத்து வச்சிருக்கு. அதாவது மேல வந்து பேர் ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது. அதுல இருந்து ஆன்மான்னு ஒரு சின்ன பொருள் நம்ம கூட உட்காந்துருச்சு. அதுல இருந்து மனம்னு வந்து உட்காந்துருச்சு. மனசை நம்ம இயக்க வைக்குது. இந்த மனசை அழிச்சா ஆன்மா தெரியும், ஆன்மா அழிச்சா பேர் ஆன்மா தெரியும். இதுக்கு இதுதான் பிராக்டிஸ். 3 விஷயம் தான். மனசை அழிச்சா ஆன்மா, ஆன்மா அழிச்சா பேரான்மா. அப்புறம் வந்து பிறப்பே இல்லை. அது முயற்சி பண்ணி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சொரூபமாக இருக்கு. ஆமாம். மின்னல் மாதிரி. சவுண்டு பார்த்தீங்கன்னா இசை நாதமாக இருக்கு. ஆமாம். இது 2 இதுக்கு எப்போங்க ஒன்று சேரும்? ஒன்று சேரும்லாம் அவர் சொன்ன சாமி, இது எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாது. ஆமாம். இப்போ வானத்தில் மின்னல் முதல்ல வருது, இன்னும் டமான்னு இடிக்குது. அதுக்கு தான் அது முதல்ல சக்தியோட இயக்கம்ன்றது. அதனால தான் வெளிச்சம் படிச்சுன்னு வந்துடுது. இல்லை, முதல்ல வெளிச்சம் தான் வரும், அப்புறம் தான் டமான்னு சவுண்டு வரும். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இயங்குறது சக்தி தான் முதல்ல, அப்புறம் தான் சிவம் இயங்குறது. அது உட்காந்து அப்படியே கம்மி சவுண்டு எப்போ வருது எப்போ யாரும் தெரியும். இப்போ நீங்கள் உட்காந்து 4வது படம் பண்ணுறீங்க, நல்லா பண்ணால் பழிச்சு சல்லுன்னு பார்த்தலாம். 5வது முட்டி மோதுங்க, நாற்றை கேளுங்க பார்க்கலாம், வருதான்னு பாரு. அதான் இல்லை சொல்கிறேன். இது வந்து 4வது பாடம் வந்து ஒரு 2 நிமிஷம் செஞ்சால் கூட ஒளியை பார்த்தலாம். நீ 2 மணி நேரம் செஞ்சா கூட நாத்தை கேட்க முடியாது. அப்ப எது பெருசு? நாதம் சிவம் பெருசு சாமி. அது புரியுது, பெரிய விஷயம். சவுண்ட்ல போயிட்டோம்னா நம்மளே. ஆமா, அப்புறம் வந்து நம்மள இழந்துருவோம். ஐயாவே சொன்னாரு, இதை பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம மற்ற செயல் செய்யலாம். ஆனா இதை நாம ஒரு நாதத்துல போயிட்டா சுண்டு பண்ணா ஒண்ணுமே இருக்காது. நாதம் ஒண்ணுதான் மனசு அழிக்கும் சொல்லியிருக்காதா? இப்ப வந்து நல்லா பாருங்க, எல்லாரும் காதுல சவுண்டு கேக்குதா? பையன்னு கேட்டுங்குது, வேற சவுண்டு அதிகமாக கேட்காது. இப்போ நானும் அப்படிதான் நினச்சேன். எனக்கு முதல்ல வந்து இந்த நாதத்தில் வந்து இந்த சவுண்டு வரும் போகணும் தான், அதை தான் நினச்சிட்டேன். இப்போ போன வாரத்தில் ஒருத்தர் என்ன சொல்றாரு, எனக்கு சவுண்டு கேட்டுனே இருக்குது. என்ன சவுண்டுனா மணி அடிச்சுனே இருக்குது, டமாரம் அடிச்சுனே இருக்குது, சவுண்டு ஓவரது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, புலம்புறாரு. இப்போ அப்படிருந்து என்ன தெரியுது, ஆக மொத்தத்தில் சவுண்டுன்றது 24 கேட்டுனே இருக்கு. நமக்கு வந்து அந்த கேட்குற திறன் இல்லை. இப்போ அது வந்துட்டா கொஞ்சம் ஒரு சவுண்டு கேட்டீங்கன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த வண்டு சவுண்ட் கேட்குறீங்க, இப்போ ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு மொல்லமாக கேட்கும், வேலை செய்யணும் சவுண்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த நாதத்துக்குள்ளே போகும்போது எல்லாமே ஓவர் சவுண்டு சொல்ல கேட்டால் தலை வெடிக்குமா இருந்தால் எந்த வேலை செய்வீங்க? எந்த வேலையும் செய்ய முடியாது, சூண்டு போடுறது. அதுக்கு ஐயா சொன்னார். ஆனால் அது மறைமுகமாக சொல்லிட்டு பண்ண இப்போ தான் புரியுது. எனக்கே இப்போ தான் புரியுது. ஒன்றா சொல்ல போனால் அது கொயின்னு மணி அடிக்க சவுண்டு கொண்டு கேட்டுனே இருந்து புல்லாங்கல்ல சவுண்டு மலரி, அது எல்லா சவுண்டும் 10 சவுண்டு கேட்குறது, புலம்புறாரு ஒருத்தர்.
அப்போ அப்போ சவுண்டு வந்துருச்சுன்னா நீ எந்த வேலை செய்யணும் சுண்டு பார்த்துக்க வேண்டியதான். இசை நம்ம அப்போ நான் அந்த அந்த லெவல் வரும்போது எல்லாத்தையும் கடமைன்றதுல முடிச்சிருங்க. சுண்டு உக்காந்தான ஒருத்தாள் அதுக்கு மேலே எப்படியோ போய் போகுது. சினிமா பாட்டு தெய்வீக பாடல் கேட்கும்போது அதுலயே போயிட்டு மனம் மூழ்கிடுது, லயம் ஆயிடுது. ஆமா, அது இனிமையா இருக்கு. எவ்வளவு கவலை இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சோர்ந்து போனாலும் பாட்டு கேட்கும்போது இனிமையா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. அதே போல இந்த நாத பாடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேஜ் போகும்போது நம்மள கொண்டு போயிடுது. அதுல கண்டிப்பா கொண்டு போயிடும். ஒரு கொண்டு போயிடும். உங்களுக்கு மனசே இருக்காது. லயமாக்கிடுது. உங்க மனசே அதுலயே இருக்காது. இருக்கணும் போல தோணுது. அதுலயே அப்படியே லயமாக்கிடுது. ஆமா, அப்படிதான் பண்ணும். அப்போ வந்து உங்க மனசு அழிஞ்சு போயிடுது. மனச மனசு அழிஞ்சு போனா மனிதன்மை காலி ஆயிடுது. தெய்வத்தன்மை தான். அதை முயற்சி பண்ணி போகும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.